ரிக்கவி. ஹாய் மக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்டனிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். 3 செடி நடுறன்றதுக்காக மாடியிலேருந்து அந்த 3 செடி எடுத்துகிட்டு வந்தாங்க. உங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்க செடிங்க பேரையும் அதுலேருந்து என்ன வரப்போகிறதையும் சொல்கிறேன். இதுதான் இந்த செடி நடுறதுக்கு தான் அந்த மல்லிகைப்பூ செடி. இது வந்து மாதுளப்பழம் செடி. சீடு போட்டு இப்போ தான் வெளியே வளர்ந்து வருது. வாய் வளருது பாருங்கள், எப்படி வளருது பாருங்கள் வாய். இது வந்து மருதாணி செடி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செடி மருதாணி செடி. ஏன்னா அது கையில் வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு மருதாணி செடி பிடிக்கும். இது வந்து இந்த பெரிய இலான இருக்கிறாருல, பெரிய இலான அவரு தான் சேப்பக்கிழங்காம். எனக்கு சேப்பக்கிழங்கு வந்து ரவுண்டாக இருக்குமே, அதான் நினைக்கிறேன். அவரைக்காய் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, நிறைய இருக்குது. கடை மாதிரி சொல்லிட்டு இருக்கல. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கார்டன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பைத்தியக்காரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, அந்த வீடியோவை பாருங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ. இப்போ செடியை நட்டு வச்சுட்டாங்க. செடியை நட்டு வச்சுட்டு தண்ணி விடுறாங்க. நம்ம தண்ணி விட சொல்ல ஸ்லோவாக விடணும். நம்ம நிறைய விட்டோன்னா வேர் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நிறைய தண்ணி விட்டாலும் அந்த வேர் அழுகிடும். இதுதான் பீர்க்கங்காய். இதை வச்சு கூட்டு செய்வாங்க. நமக்கு இது ரொம்ப உடம்புக்கு நல்லது தான். காமனாகவே நமக்கு எல்லா வெஜிடபிள்ஸுமே உடம்புக்கு நல்லது தான். இந்த கனிஷ் பொண்ணு இந்த விஷ்ணு பையனும் அடங்கவே இல்லை. திரும்பவும் வந்துட்டாங்க. நான் போஸ்ட் கொடுக்குறேன், ஃபோட்டோ எடு, டான்ஸ் ஆடுறேன்னு. இவங்க ஆடுற டான்ஸை பார்த்தா இந்த காட்டை வச்சு டான்ஸ் ஆடுவாங்களே அதே மாதிரி இருக்குது. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. இன்னொன்று உங்களுக்கு நிறைய தான் கருவேப்பிலை செடி. பூச்சி வருதுன்னு சொல்லி பூச்சி மருந்து கொட்டி வச்சிட்டோம். அதாவது கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. இப்போ வில்வம் இவர் தான். இது வந்து வேர்லேருந்து நீட்டாக மெலிசாக வருதே தவிர, ஆனால் அது கனமே ஆக மாட்டுது. ஐ திங்க் வளர வளர அது கனமாகும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரே இடமா நிற்க மாட்டார். டொயின்சக்கான்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரா, அதனால் அவர் கயிறில் பிடிச்சி கொம்பில் பிடிச்சி கட்டிட்டோம். நாங்கள் வந்து பிளாஸ்டிக் கவரில் கட்டுறோம். பட் அது தப்பு. எங்ககிட்ட கயிறு இல்லைன்றதுனால நாங்கள் பிளாஸ்டிக் கவரில் கட்டுறோம். நீங்கள் கட்டுறீங்கன்னா ஒரு கயிறு இல்லை இந்த பூ கட்டுற நூலாக இருந்தால் கூட கட்டிக்கலாம். பட் நம்ம அந்த நார் கயிறு இருக்கோம்ல, அந்த கயிறில் கட்டினா தான் அந்த செடி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரும் எங்களை மாதிரி நாங்கள் பண்ணுற தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. நீங்கள் நல்லா நார் கயிறாக பார்த்து கட்டுங்க. அப்போ தான் அந்த செடி வந்து நல்லாயிருக்கும். இது மட்டும் சும்மா டெம்பரரிக்காக போட்டு வச்சுருக்கோம். இதுக்கு அடுத்து சங்குப்பூ ப்ளூ கலரில் அது கீழே விழுந்துருக்குல்ல, அந்த குட்டி செடி, அதுதான் நட போகிறாங்க. நான் ஸ்கூலில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா இருந்தது அது பார்க்க. அதனால ஸ்கூல்லேருந்து ஒரு அக்கா கிளி தந்தாங்க, அதை எடுத்துகிட்டு வந்தேன். அது நிறைய இது வந்தது, கீழே வேஸ்ட்டாக கொட்டி இருக்குதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே போட்டால் நல்லா புசுக்குன்னு வந்துடுச்சு. எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிக்கும். சங்குப்பூலெல்லாம் டீ போட்டு குடிப்பாங்களா, எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவே எனக்கு டீ போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு சங்குப்பூ டீயும் பிடிக்கும். சரி, இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம நிறைய கிளிப்ஸ் எல்லாம் எடுக்கல, நான் உங்களுக்கு சும்மா மேலோட்டுக்காக காமிச்சிருக்கேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஸ்மைல் வித் ரிக்கவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.